வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மிருகசீட நட்சத்திரத்த பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில முதல் 2 பாதங்களும், மிதுன ராசியில அடுத்த 2 பாதங்களும் இருக்கும். இது தேவகண நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. மிருகசீட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, கூடுதல் சிறப்புகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருவருடைய ராசி மற்றும் நட்சத்திரம் என்பது சந்திரன் என்ற ராசி. அதுவே ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதோ அதுவே ஜென்ம நட்சத்திரம். ஆக சந்திரனின் நிலையை கொண்டே ஒருவருக்கு ராசி மற்றும் நட்சத்திரம் முடிவாகுது. அப்பேற்பட்ட சந்திரன் பிறந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு பார்த்தா, ஆமாம், சந்திரன் பிறந்த ராசி ரிஷபம், நட்சத்திரம் மிருகசீடம். உலகிற்கே ராசி நட்சத்திரம் குறித்து தருபவர் சந்திர பகவான் தான். அவரே ஒரு ராசி நட்சத்திரத்தில் பிறப்பது என்பது பெருமைக்குரிய விஷயம் தானே. எனவே இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்க இயல்பாகவே குளிர்ச்சியான தேகத்தை உடையவங்க. மேல் தோல் வெங்காய சருகு போல மெல்லிதாக மென்மையாக இருக்கும். தலைமுடியும் மென்மையாக இருக்கும், மிருதுவாகத்தான் இருக்கும். அவர்கள் எந்த நேரமாக இருந்தாலும் முகத்தில் அழகும் பொலிவும் எவரையும் வசப்படுத்தும் வசீகரமும் இருக்கும். குளிர்ச்சியான கண்கள் உடையவர்களாக மிருகசீட நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. நேர்த்தியான நாசி, வில் போன்ற புருவம், அளவான அகலமான நெற்றி, ஒட்டிய கண்ணம், சீரான பல்வரிசை, மெலிந்த உடல்வாகு என்பவை எல்லாம் மிருகசீட நட்சத்திரக்காரங்களோட தோற்றமைப்பு. இந்த நட்சத்திரமானது பார்த்தீங்கன்னா, வானில் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கும். அதாவது 3 நட்சத்திரங்களோட கூட்டமைப்பு இது. மான்தலை போன்ற வடிவம் கொண்டது. 3 நட்சத்திரங்கள் என்பதால் தேங்காயும் 3 கண்களை ஒத்த வடிவம் போன்றது. சிவபெருமானோட முக்கண் போன்றது என்று சொல்லலாம். இந்த மிருகசீடத்தில் பிறந்த மற்றொரு முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா பரசுராமர். அடுத்து ஜமத்கினி முனிவர். ரேணுகா தம்பதிக்கு 5வது மகனாக பிறந்தவர். மிருகசீட நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில 5வது நட்சத்திரம். தந்தையின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தன் தாயின் சிரசை கொய்தவர் பரசுராமர் என்னும் சரிதம் தானே நமக்கு தெரியும். இவர் தாயை கொல்ல முனைந்த போது இவரின் தாய் ரேணுகா அபயம் கேட்டு அடைக்கலம் அடைந்தது பார்க்கவர்கள் என்னும் மீனவர்களிடம்தான். அவர்களையெல்லாம் தாண்டி ஒரு மீனவ பெண்ணின் தலையும் தன் தாயின் தலையும் வெட்டி வீழ்த்தினார் பரசுராமர். அதாவது தந்தையிடம் வரம் பெற்று மீண்டும் தன் தாயை உயிர்ப்பிக்கும் போது தலை மாறி உயிர்ப்பித்தார். இந்த ரேணுகாவை நாம் வழங்கும் கருமாரியம்மன். அதனாலதான் கருமாரியம்மன் ஆலயங்கள்ல கருவறையில அமைந்த கோலத்தில் இருக்கும். அம்மன் காலடியில் சிரசு மட்டும் இருக்கும்படியாக அமைந்திருக்கும் அந்த சிரசு வடிவம் ரேணுகா அம்மன். அதனாலதான் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே தாயன்பு அதிகம் கொண்டவர்களாகவும் தந்தை மீதான அன்பும் பக்தியும் மிக அதிக அளவு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் மிருகசீட நட்சத்திரக்காரங்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றுவாங்க. நேர்மை தவறாதவர்கள், இரக்கம் அதிகம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு இது வந்தாலும் நிர்பந்தம் வந்தாலும் இவங்க தன் இயல்பை மாற்றிக்கொள்ளாதவர்கள், அதிகாரத்துக்கு கட்டுப்படாதவர்கள். அதே சமயம் அன்புக்கு கட்டுப்படுவாங்க. வேருக்கு நீர் ஊற்றினால் தலை மீது சுமந்து தாகம் தணிக்கும் தேங்காய் இளநீர் போல மிருகசீடக்காரர்களோட குணம் நன்றி மறக்காதவர்கள். இவர்களுக்கு யாராவது எப்போது சிறு உதவி செய்திருப்பார்கள். பிற்காலத்தில் அதையெல்லாம் மறக்காமல் அவர்களுக்கு அதிக நன்மைகளை செய்து நன்றி கடன் தீர்ப்பார்கள். இவர்கள் எந்த முயற்சிகளையும் சரியாக திட்டமிட்டு புயல் வேகத்தில் செய்து முடிப்பாங்க. தோல்வியல்கள் இவர்களுக்கு எந்த பாதிப்பையும் தராது. மாறாக மேலும் உத்வேகத்துடன் செயல்படுவாங்க. இவர்கள் உணவு பிரியர்கள். ஒவ்வொரு வேலைக்கும் விதவிதமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவர்கள். அடுத்தது மிருகசீட நட்சத்திரக்காரங்கள் செவிப்புலம் அதிகம் உடையவர்கள். காதால் கேட்டே தன் அறிவை வளர்த்துக் கொள்பவர்கள். பள்ளிக்கூட காலத்துல கூட வகுப்பில் பாடங்கள் எழுதுவதை விட ஆசிரியர் நடத்தும் பாடங்களை கேட்டே சிறந்த மாணவர்களாக இருந்திருப்பாங்க. பேச ஆரம்பித்தால் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பாங்க. காரணம், தொண்டை என்னும் குரல் நாளம் மிருகசீட அம்சம். இவர்கள் காது மூக்கு தொண்டை நிபுணராக இருப்பாங்க. கலைத்துறையில ஆர்வம், எழுத்தாளர், ஒரு குழுவுக்கு தலைமை, அரசியல் ஆர்வம், நிர்வாக மேலாண்மை, மக்கள் தொடர்பு, நிதி நிர்வாகம் முதல துறையிலெல்லாம் இருப்பாங்க. அடுத்து விவசாய இயந்திர தொழில், பூமி தொடர்பான எந்திரங்கள், பொக்லைனர் அதாவது தொழில், விவசாய இடுபொருள் வியாபாரம், பதிப்பகம், அச்சு தொழில், பத்திரிகை தொழில், பேச்சு தொழில், நம்பிக்கை மற்றும் உற்சாகம் தரும் பேச்சு மற்றும் எழுத்து தொழில், உயர்தர உணவகங்கள், பெண்கள் விடுதிகள், உயர்தர மது விடுதிகள், மணமகிழ் மன்றம் முதலியவை இவர்களுக்கு அமையும். எப்போதும் உற்சாக மனநிலையில் இருப்பாங்க. சாகச விளையாட்டுகளை ஈடுபட கொண்டவர்களாக இருப்பாங்க. விளையாட்டுகளில் சாதிப்பவராகவும் விளையாட்டு பயிற்சியாளராகவும் இருப்பாங்க. மேலும் மிருகசீடக்காரர்கள் தர்ம சிந்தனை அதிகம் உடையவர்களாக திகழ்வாங்க. எளிதில் மற்றவர்களை நம்பி விடுவாங்க. புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள். இவர்களை ஆகோ ஓகோ என புகழ்ந்தால் போதும், தன்னிடம் இருப்பவற்றை எல்லாம் அள்ளி கொடுத்து விடுவாங்க. அதே சமயம் இந்த புகழ் விருப்பத்தின் காரணமாகவே நிறைய இழப்புகளையும் சந்திப்பாங்க. ஒரு முறை பார்த்தால் போதும், கற்பூரமாக எளிதில் எதையும் கற்றுக்கொள்ளும் குணம் மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. எந்த தொழிலையும் நிரந்தரமா செய்ய மாட்டாங்க. அடிக்கடி தொழிலை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம், புது புது முயற்சிகள் செய்து பார்ப்பதில் ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால அதே சமயம் எந்த தொழில் செய்தாலும் அதுல உச்சம் பார்க்காமல் ஓய மாட்டாங்க.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உணவு இடைவேளை எல்லோருக்கும் 1 மணி நேரம் என்றால் இவர்களுக்கு 10 நிமிஷம் மட்டுமே போதும். அவ்வளோ வேகமாக சாப்பிடுவாங்க. அதே போல் சாப்பிட்டவுடன் ஓய்வெடுப்பது என்பதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. உடனே அந்த வேலையில் இறங்கிடுவாங்க. அடுத்து மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பேய் பிசாசு எல்லாம் கண்ணுக்கு தெரியுமாமே, உண்மையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. இவங்களுக்கு வந்து சொல்ல விரும்புவது என்னன்னா இதைத்தான். அதாவது மிருகசீரக்காரங்களுக்கு அனுமாஷயங்களை உணரும் சக்தி உண்டு. ஆனால் விளையும் பாதிப்பு இம்மியளவும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து ஆன்மீக ஞானம், ஜோதிடம், இறை உணர்வு, புரியாத புதிர்களுக்கு விடை காணுதல், இவையெல்லாம் மிருகசீரத்தோட சிறப்பு அம்சங்கள். அடுத்து சந்திரன் பிறந்த நட்சத்திரம் என்பதே காரணம். சந்திரன் மனோகாரன் மற்றும் அறிவுக்காரகன். எனவே மறைப்பொருளுக்கும் விடை காணும் திறன் இயல்பாகவே மிருகசீரக்காரங்களுக்கு இருக்கும். மிருகசீரத்தோட குணம் வந்து இன்னும் இருக்கு. நன்றி, வணக்கம்.